வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பிராண்டில் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் எடுத்துருக்கிறோம். அதாவது டவர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா BMWல 2 டவர் ஒரு சென்டர் LCR கான்செப்ட்டில் எடுத்துருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கியோகாஸ்டிக் பிராண்டில் அதில் ஒரு சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு டவர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 2 மாடல்ஸுமே யூசர் கண்டிஷன் தான். பட் மின் கண்டிஷனில் ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ப்ராடக்ட் நம்ம சேல்ஸுக்காக கொண்டு வந்துட்டுருக்கிறோம். இந்த மாதிரி BMW பிராண்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நிறைய சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். பட் வீடியோ தான் நிறைய போட முடியல. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுது. ஆனால் வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியல. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 2 பேர் ஆஃப் அதாவது 2 பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறதுக்காக ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறீங்க. அதாவது கஸ்டமரை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்குற ஏவிஆருக்கு நீங்கள் வாங்குற ஸ்பீக்கர்ஸ் மேட்ச் ஆகுதா? நீங்க வாங்குற ஸ்பீக்கர்ஸுக்கு ஏவிஆர் மேட்ச் ஆகுதா? 2மே மேட்ச் ஆனாலும் உங்க ரூம்க்கு அது மேட்ச் ஆகுதா? இப்படிங்கிற கேட்டகரி நெறைய இருக்கு. ஸோ ரீசென்ட்டா பார்த்துட்டீங்கன்னா, நெறைய கஸ்டமர் வாங்குனதுக்கப்புறம் நெறைய வந்து டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்க்கும்போது, ரூம்க்கு உண்டான ப்ராடக்ட் ஒரு சிலர் குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் டிஸ்மேட்சிங் ப்ராடக்ட் குடுத்துடுறாங்க. ஒரு சில பேர் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ப்ராடக்ட் குடுத்துடுறாங்க. இந்த மாரி நெறைய ரிப்பீட் கம்ப்ளைண்ட் நெறைய உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய செல்லருக்கு விஷயம் தெரியுதா? அவங்க டெக்னிக்கல் பெர்சனா? அவங்க பர்ட்டிகுலரா இந்த மாரி டெமோ ரூம் வச்சு எதனா சேல் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த மாரி நெறைய அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்குங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நெறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு Facebookலயோ, OLXலயோ சும்மா ஒரு போஸ்டர போட்டுட்டு நானும் டீலர் தான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட வரக்கூடிய கஸ்டமர தேர்ட் பார்ட்டில வந்து டிவைட் பண்ணி விட்டுர்றாங்க. பட் அவங்க அன்னைக்கு ஒரு லாபம் ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலைய பண்றாங்க. பட் கைய காமிச்சு விட்டு போம்போது, வாங்குனதுக்கு அப்புறம் நெறைய இஷ்யூஸ் வந்து கஸ்டமர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதனால ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நெறைய அனலைஸ் பண்ணுங்க. தப்பே கிடையாது. நெறைய செல்லர் கூட நீங்க பேசுங்க. நெறைய செல்லர் கூட எந்த மாரி அவங்க பேசுறாங்க? அவங்க டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்கா? இந்த மாரி பார்த்து நீங்க ப்ராடக்ட்ட வாங்குங்க. ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நெறைய நீங்க அனலைஸ் பண்ணலாம். பட் ப்ராடக்ட் வாங்குனதுக்கு அப்புறம் அது நல்லா இருந்தா ஓகே. சரியில்ல அப்படிங்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. காசு தான் நெறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ நெறைய பேர் கஸ்டமர் வந்து எங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த டீலர்ட்ட வாங்குனேங்க. அந்த டீலர் சொல்லி நீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் அது நம்ம வேலைகள் கிடையாது. இதையே சென்னையில பார்த்துட்டீங்கன்னா, நெறைய செல்லர்கிட்ட வாங்கி நெறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆன கஸ்டமர் நெறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. பட் அது நம்ம வேலை கிடையாது. ஜென்ரலா ஒரு விஷயங்கள் சொல்லும்போது கஸ்டமர் புரிஞ்சு அதுக்கேத்த மாரி நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம சேல்ஸுக்கு வீடியோக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது BMW. இந்த BMW பொறுத்தவரைக்கும் இந்த 2 சீரிஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பிரீமியமான பிராண்ட்ல பிரீமியம் கேட்டகரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். BMW அப்படின்னாலே பிரீமியம் பிராண்ட் தான். இந்த பிராண்ட்ல எந்த விதமான கேட்டகரி கொடுத்தாலும் அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பிரீமியம் கேட்டகரியில தான் உங்களுக்கு வரும். அந்த வகையில ஒரு LCR நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டவர்ஸோட மாடல் நம்பர பார்த்துட்டீங்கன்னா CM9. சென்டரோட மாடல் நம்பர பார்த்துட்டீங்கன்னா CM Center 2 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இந்த ஃபினிஷிங் பார்த்துட்டீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய இந்த கேபின் ஃபினிஷிங் ஒரு கிளாஸி அதாவது பிளாக்ல பியானோ கிளாஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபினிஷிங்ல தான் டிசைன் பண்ணி குடுத்துருப்பாங்க. இதனுடைய அவுட்டர் கேபின் எல்லாமே ஒரு கிளாஸ்ல பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஃபினிஷிங்ல ஒரு பிரீமியமான லுக்ல மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. கிரில்ல பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து வீடியோக்காக ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். கிரில்லும் அவைலபிளா நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டவர் ஸ்பீக்கர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 3 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. சென்டர் ஸ்பீக்கர்ஸும் 3 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. டவர் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, 8 ஓம்ஸ்ல 200 வாட் சப்போர்ட் பண்ற மாரி குடுப்பாங்க. டிரைவர்ஸ பொறுத்தவரைக்கும் 3 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. இதுல 1 இன்ச்சஸ்ல ஒரு அலுமினியம் டியூட்டர்ஸும், மிட் ரேஞ்ச் பார்த்துட்டீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்ல ஒரு மிட் ரேஞ்சஸும், கீழ இருக்கக்கூடிய 2 டிரைவரும் பேஸ் டிரைவரும் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலுமினியம் டியூட்டர் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த மிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கெவ்லார் கோன்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த கெவ்லார் கோன்ல ஓவன் டைப்ல உங்களுக்கு வந்து பேப்பர் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. கீழ இருக்கக்கூடிய அந்த 2 டிரைவரும் பார்த்துட்டீங்கன்னா, சேம் கெவ்லார்ல பேப்பர் கோன்ல உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ கெவ்லார்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. இது மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால ஓவன் டைப்லயும், பேஸ் அப்படிங்கிறதுனால பேப்பர் டைப்லயும் உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. அடுத்து சென்டர் ஸ்பீக்கர்ஸ். சென்டர் ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுவுமே 3 வே கான்செப்ட்ல குடுத்துருப்பாங்க. 8 ஓம்ஸ்ல உங்களுக்கு 200 வாட் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க.
சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சஸில் ஒரு அலுமினியம் டியூட்டர்ஸும், ஸோ 4 இன்ச்சஸில் ஒரு கெவலான் ஓவன் டிரைவரும் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. மிட் ரேஞ்சஸில் ஓஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் 6.5 இன்ச்சஸில் 2 ஓஃபர்ஸ் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இந்த டிரைவர் எல்லாமே உங்களுக்கு 8 ஓம்ஸில் ரன் பண்ணும். பட் இந்த டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 ஓம்ஸ், 6 ஓம்ஸ், 8 ஓம்ஸ் 3 டிரைவரில் இருக்கக்கூடிய பவர் ஆம்ப், ஏவி ரிசீவர் எது வேணால் நீங்கள் கேட்டகரி போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டோட சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 89 dBயில் சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்டிங் பார்த்துட்டிங்கன்னா 56 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓவரால் இந்த ஸ்பீக்கர்ஸோட வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டிரைவர்ஸும் 29 கேஜஸில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இது ஒரு 29 கேஜஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா 29 கேஜஸ். அந்த அளவுக்கு வெயிட் வந்து லோட் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு தியேட்டர் ரூம் வச்சுருக்கிறேன். அப்படி இல்லை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20 ஃபீட், ஒரு 30 ஃபீட், 35 ஃபீட், 40 ஃபீட் வரைக்குமே நான் ஒரு ரூம் வச்சுருக்கேன்னு நினச்சிங்கன்னா இந்த டிரைவர் தாராளமாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர்ஸோ ஒரு பவர் ஆம்பிளிஃபையரோ போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மியூசிக் அண்ட் மூவிஸ் அதாவது சாங்ஸ் கேட்குறீங்கனாலும் சரி, மூவிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கனாலும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு மின் கண்டிஷனில் நல்ல ஒரு கண்டிஷன் தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. எனக்கு ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சஜஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர்ஸோ ஒரு பவர் ஆம்போ போட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜஸ் அதாவது 2 டவர்ஸ், ஒரு சென்டர்ஸ் இதோட பேக்கேஜோட ப்ரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 lakhs நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. Straight to the to the to the brain. Straight to the brain. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கியோ அக்காஸ்டிக் பிராண்டில். கியோ அக்காஸ்டிக் பிராண்டில் இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா 3050 அப்படின்னு தான் இதோட மாடல் நம்பர். டோட்டலாக ஒரு பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதனுடைய கலர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வால்நட் கலர்ஸில் உங்களுக்கு வரும். இந்த வால்நட்டில் டார்க் கலர்ஸில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. 2-வே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும், ஸோ 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த டிரைவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிசிஷன் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டெக்னாலஜி தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஓம்ஸில் 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 92 dBயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வாட்ஸாக இருந்தாலும் அந்த 100 வாட்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹால், பெட்ரூம் எல்லா ரூமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டீரியோ பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம். மூவி பர்பஸ் அதாவது ஏவிஆருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மியூசிக் அண்ட் மூவிஸ் ரெண்டுத்துக்குமே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கிரில் அவைலபிளாக நம்மள்ட்ட இருக்குது. வீடியோக்காக கிரில்லை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மின் கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி கலரிங்கை பார்த்துட்டிங்கன்னா வால்நட்டு டார்க் கலர் நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸோட ப்ரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 45,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா இந்த கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஸ்லைட்டாக ஒரு ஷிங்க் இஷ்யூ இருக்குது. அது தவிர மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே உங்களுக்கு கிடையாது. இந்த ப்ராடக்ட்டு ஒரு டெமோவிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் சேல்ஸாக நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் இதெல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ நம்மளுடைய லொக்கேஷன் கூகுள் மேப்பில் போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துடும். ஒன்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பேக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரியர் மூலிமா ப்ராடக்ட் நம்ம சென்ட் பண்ண முடியும். நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி எந்தவித டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் ப்ராடக்ட் நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது தவிர நீங்கள் வேறு எதனா ஸ்பீக்கர் பேக்கேஜஸ், ஏவி ரிசீவர் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்ககிட்ட யூஸ்டு ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் நியூ ப்ராடக்ட் ரெண்டுமே நாங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஸோ எங்ககிட்ட வந்து இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் அதாவது ப்ராடக்ட் நீங்கள் எங்ககிட்ட வாங்கியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெளியில் வாங்கியிருந்தாலும் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இது தவிர அக்சசரிஸ், ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள், ஸோ HDMI கேபிள் இது எல்லாமே வந்து பிராண்டில் மட்டும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டெக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க.
நீங்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்திருந்தா மட்டும் தான், நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ, அத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ட வேணும் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.